அற்புதத்தை தேவன் கொண்டு வருவார், அதிசயங்கள் செய்வார். தேவனுடைய நாமம் இதில் மதிப்படையும். ஏன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை பாடலாம் செபிக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு தேவ அற்புதத்தை கொண்டு வருவார். இந்த நாளில் ஆசிரியர்களையும் அற்புதங்களையும் செய்பவர் கர்த்தர், நாங்கள் அல்ல. அநேக பேருக்கு வியாதிகள் உதவி இருப்பது கர்த்தர். இந்த நாளில் நாம் இங்கே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வசப்படைக்கும். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல நம்ம செபிக்க முடியாது. ஆவியானவரில் நம்ம இடத்துல போராடி செபிக்க முடியாது. அதனால் வசதி இங்கே தாவீது நாட்களில் இங்கே பார்த்தீங்கன்னா மிகுந்த போராட்டம், நெருக்கங்கள், வேதனைகள், துக்கம், தொல்லை. சாலமோன் நாட்களில் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சாலமோன் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது சாலமோன் தன் இருதயங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் வேறு ராஜாவுடைய இருதயத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. அங்கே அவனுக்குள்ளாக விசேஷமாக 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24 1 ராஜாக்கள் 10:24. சாலமோன் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதுக்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார் என்று வேதம் செய்கிறது. சாலமோனுக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு நாட்டுடைய ராஜாவுடைய முகத்தை பார்த்தோன்னா அந்த தேவ கொடுத்த அந்த கிருபை அவனுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல்தான் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார் என்று நாம் இருக்கிறோம். அது எல்லாவற்றையும் தேவனால நமக்கு நல்ல பாக்கியத்துக்கு அப்படியே கண்முடி நாம் சேவிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் ஆண்டவரே, இந்த கால தண்டையில் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் மாற்ற முடியாத சேவிக்கிறோம். இயேசுவே இறங்கி வருவீராக. தொடர்ந்து இந்த உபவாச ஜெபத்தை ஆசைப்படுறாங்க ஆண்டவரே. என்னென்ன காரியத்தை நாங்கள் ஆண்டவரை பார்வையில் செபிக்கிறோம், அந்த காரியம் நிறைவேற்றி கொடுக்க முடியாத செபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபாவே. அப்போ சாலமோன் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் தரிசனத்தை தேடுவதற்காக அநேகம் பேர் அவன்கிட்ட வைக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது வசனம், அப்பொழுது சாலமோன் அவன் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான், அவளுக்கு விடுவிக்காதபடி ஒன்றாகிலும் சாலமோனுக்கு ஆமென். அதை நீங்க 1ஆம் வசனம் பாருங்க. கேபாவின் ராஜஸ்ரீ சாலமோன் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதையினாலே சாலமோனை சோதிக்கிறதுக்காக மிகுந்த பரிவாரத்தோடும் வந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டங்களோடும் ஆமென். ராஜஸ்ரீ ஏன் சொன்னால் இந்த நாட்களில் அந்த ராஜஸ்ரீ சாலமோனை கீர்த்தி கேள்விப்பட்டு அந்த அவனை சோதிப்பதற்காக அவள் பார்த்தீங்கன்னா பொண்ணை கொண்டு வரா, ரத்தன கற்கள் கொண்டு வரா, ஒட்டங்களோடு எருசலேமுக்கு வந்தாள் என்று வேதம் செய்கிறது. அந்த நாளில் வேத வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. அதுலயே அவள் சாலமோனுக்கு வந்தபோது தன் மனதில் எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான், அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாய் ஆமென். ஏன் சொன்னா கர்த்தர் அந்த சாலமோனுக்கு அந்த அவ்வளவு
கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கிறோம். அந்த ஞானம், அறிவு, புத்தி யாரிடத்தில் வைக்கிறது? கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். அதனால நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சாலமோன் மறைபொருளாக எதையுமே வைக்கல. எல்லாவற்றையும் மறைக்காமல் அந்த ராஜஸ்ரீக்கு சொல்லுகின்றான். அப்ப சொன்ன உடனே என்ன பண்ணாங்க பாருங்க. அடுத்த சொன்னா சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுடைய பான பாத்திரக்காரையும் அவன் அரண்மனையும் தன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் தன் ஊழியக்காரரின் வீடுகளையும் உத்தியோக வரிசையையும் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரையும் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கண்டு. தேவனுடைய ஆலயத்துக்கு யார் வந்தாலும் ஆச்சரியப்படுவாங்க, பிரமிப்பாங்க. ஏன்? தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? சிலுவை இருக்குது, கர்த்தருடைய வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆலயம் சரி, அவங்க சிஎஸ்சி ஆனாலும் சரி, அவங்க டிஎல்சி ஆனாலும் சரி, ஆர்சி சபையானாலும் சரி, அல்லது ஆவிக்குள் திருச்சபை சரி, தேவனுடைய ஆலயத்துக்குள் யார் உள்ள போகிறார்களோ அந்த இடத்துல ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும். எப்படின்னா உள்ள போகும்போது பயப்பாங்க. வீடு வைக்கிறாள், சிகரெட் வைக்கிறாள், மது வைக்கிறாள். தேவன் உள்ள போய் பண்ண சொல்லுவாங்களா? பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் அவங்க பைத்தியமாயிடுவாங்க பின்னால். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் சொன்னால் இந்த காரியம் சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. ஒரு சகோதரி சிஎஸ்சி ஆலயம் தான். அந்த ஆலயத்தில் போய் அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பாஸ்ட் வராது ஜெபங்க இது நடந்து 15 வருஷம் ஆச்சு. நாங்கள் அங்கே போய் சொல்ல நீங்கள் சிஎஸ்சி ஐயர் ஜெபிப்பதுக்கு விட முடியாது. இது எனக்கு இந்த இடம் இருக்குதுல்ல என்று சொல்லி போய் ஒரு 3 கல் வச்சு சமையல் பண்ணுது. சாப்பாடு ஆகி சாப்பிடுது, அங்கே படுக்குது. அப்போ அந்த ஐயர் அந்த 3 கல் எடுத்துக்கொண்டு நான் பண்ணி ஜெபிக்கிறார். தொடர்ந்து அப்படியே திடீர்னு அந்த அந்த கல் அந்த சகோதரி கை மேலே பட்டுறோன்னே அந்த கை அப்படியே இருக்கு அப்படியே புண்ணாயிடுச்சு. பிறகு அந்த கையே போனாச்சே இன்னும் நான் சமையல் பண்ண அப்படிங்க சேர்ந்த பாஸ்டர் அவர் ஜெபிக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி அப்படியே ஒரு மன அழுத்தமாகி அப்படியே ரோட்டில் கடந்து போய் தொடர்ந்து இன்றைக்கி அந்த சகோதரி மறித்து போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த ஆலயம் பழைய ஆலயம் இடிக்கப்பட்டு புதிய ஆலயம் இன்றைக்கி அந்த கிராமத்தில் எழுப்பிக்கிறது. காரணம் சொன்னால் தேவனுடைய ஆலயத்தை ஒன்று கெடுத்தால் அந்த அந்த குடும்பத்தை தேவன் கெடுத்தார். கண்டிப்பாக சொல்ல முடியும். யூடியூப்பில் பார்க்குறீங்க, நம் தேவனுடைய பார்த்தீங்கன்னா பயத்தோடு அவள் பாருங்க. அந்த ராஜஸ்ரீ சாலமோனது கீர்த்தி கேள்விப்பட்டு வருகின்றாள். அவள் பார்த்தீங்கன்னா வசனம் செய்கிறது. அவள் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமிப்பு கொண்டாள். நாம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்போது பிரமிப்பு உண்டாகும். பிரமிப்பு அதான் வசனம் சொல்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ராஜாவை நோக்கி உம்முடைய வருத்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தை குறித்து என் தேசத்துல கேட்டது மெய்யாயிற்று. நான் கேள்விப்பட்டுதான் வந்தேன், கேள்விப்பட்டுதான் இந்த காரியத்துக்கு நான் வந்தேன்னு சொல்லி ஒரு மாட்டஸ்பதி டாக்டர் இங்கே பொங்கலூர் தான் இருக்கிறாரு. 2002-2003 18 வருஷம் ஆகிப்போச்சு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டாஸ்பத்திரி டாக்டர், வெட்டினரி டாக்டர் சொல்லுவாங்க. அவர் பழனிவேல் டாக்டர். பழனிவேல் நல்ல எல்லா இடத்துலையும் போய் இந்த ஊசியில் போடுவாங்க மாட்டுக்கெல்லாம். அவர் தனக்கு பதவிக்காக உயர்ந்த பதவி தலைமை சங்கத்தில் அந்த கால்நடை மருத்துவ அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரியாக அந்த டைரக்டருக்காக ப்ரொமோஷனுக்காக உடனே போய் கேரளா போய் எத்தனை கட்டிட்டு வராரு. கட்டிட்டு வந்துட்டாங்க. உடனே எத்தனை கட்டு வராரு, போட்டு வராரு, ஏழு சம்பளத்தை வைக்கிறாரு. எல்லா காரியம் நடைபெறும். இது உண்மையாக நடந்த சம்பவம். பிறகு
பார்த்தா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அந்த பேர் பழமையல் டாக்டர் பேர் வரல, தொடர்ந்து பேர் வள்ளியன்னு சொல்லி உடனே ஒரு கூட்டுற ஒரு சகோதரன் அப்படி இந்த வாசலை கூட்டுவாங்க. நல்ல பெரிய அதிகாரிகள் அந்த வீட்டில் போய் வாசலை உடனே கரிச்சு வச்சு அப்படியே காலையில் 7 மணிக்கு அப்படியே அழுகிறாரு. என்ன என்ற பேர் வரல, என்னை கூப்பிடாமல் இருக்கிறாரு, இந்த ஜெயலலிதா கூப்பிடல, சிஎம் கூப்பிடாமல் இருக்குது, எப்படி பண்ணது உடனே கண்டிப்பாக இந்த மந்திரவாதி பணத்தெல்லாம் வாங்கி நானே ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறானே. உடனே கூட்டுற பையன் பேர் பரமசிவம். நீங்கள் ஏன் அங்கேயும் போகிறீங்க, மத்தியப்பூர் சர்ச் இருக்குது, பால்ராஜ் ரேஷன் கார்டில் இருக்கிறாரு, கூப்பிட்டு உங்களுக்கு ஜெபிப்பார். அந்த பையன் ஜெபிக்கிறானா? ஆமாம், சரி அவனை கூப்பிடு அப்படின்னா, நான் தான் என் பேர் தான். ஆமாம், சரி அவனை கூப்பிடு அப்படின்னா, சரி உடனே ரேஷன் போடும்போது 12 சரி 1 மணிக்கு நான் வந்தேன். சரி உடனே தம்பி நீ ஜெபித்தா காரியம் நடக்குதாம்மா, ஆனால் வந்து எனக்கு இந்த ஒரு காரியத்துக்காக பயன் சொன்னாப்புல ஜெபன காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் கடவுளை நேசிக்க வேண்டும் போது கண்டிப்பாக நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுவாங்க, 6ஆம் வசனம், நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அவர்கள் வார்த்தையை நம்பவில்லை, உம்முடைய பெரிய ஞானத்தை பாதியாகிலும் அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாவை பார்க்கிலும் ஆமென். இந்த ஞானம் எங்கிருந்து வருது, அறிவு எங்கிருந்து வருது, எப்படி இந்த வெளிப்பாடு தீர்க்கதரிசனம் சொன்னால் கர்த்தரிலிருந்து நமக்கு வருகிறது. நம்மள எதுவுமே இல்லாம ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் அதுக்குள்ள நம்ம காரியத்தை கொடுக்கலன்னு சொன்னால் அது தேவ கிருபை. சகோதரி சேபாவின் ராஜஸ்ரீ சாமத்தில் வந்து அந்த எல்லாவற்றையும் விழிச்சு எல்லாம் பிரமிக்கிறார். அந்த வாசனம் பாருங்க, உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் முன்பாக என்று ஞானத்தை கேட்கிற ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து அதிகாலையில் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில தேடுகிறோம் கண்டடைவான் என்று வேதம் செய்கிறது. காலையிலேருந்து ஜெபிக்கணும், காலையில் வேதத்தை வாசிக்கணும். நம்மிடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருந்தால் மட்டும்தான் தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியும். அது நானாக சரி, அது நீங்களாக இருந்தால் சரி. சரி, பழைய டாக்டர் கூப்பிட்டாரு, சரி தம்பி காலையில் நேரத்தில் எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு வந்ததையா கண்டிப்பாக. சரி நீங்கள் எல்லாம் ரெடியாக குளிச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருந்தேன், நான் குளிச்சேன். சரி கரெக்டாக 5 மணி போகிறவங்களும் சும்மா போகணும். உடனே போனால் உடனே வீடு பெரிய வீடு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அன்றைக்கே கிடைக்கிறேன். இன்றைக்கெல்லாம் அது 2 கோடியா. சரி உள்ளே போனேன். சரி என்ன பண்ணல அப்படின்னு எல்லாம் கதவு ஜன்னல் சாத்துங்க, பாய போட்டாங்க. இப்போ மெழுகுவத்தி பற்ற வைச்சு விசுவாசம், மெழுகுவத்தி பற்ற வைங்க, மெழுகுவத்தி 4 மெழுகுவத்தி பற்ற வச்சார், பாய போட்டார். சரி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த எந்தரை எலுமிச்சம்பழத்தில் எடுத்துங்க அப்படின்னா, ஐயோ இது 1 லட்சம் மேலே கட்டிக்க தம்பி அப்படின்னு எடுத்தால் தான் ஜெபிக்க முடியும், இல்லை முடியாதா, இல்லை முடியாது. பார்த்தீங்கன்னா சரி பொருள் எடுத்தார். அவர் சம்சாரம் அவர் என்ன சொல்கிறாரு, எலுமிச்சம்பழத்தை எந்த அவர் சொல்கிறார், அவர் தானே. சரி எல்லாம் எடுத்துட்டு உடனே எல்லாம் உட்காந்து கர்த்தர் பேசினார். 3 நாளில் ஜெயலலிதா உங்களை ஏன் கூப்பிடுவாங்க, 3 நாள் இல்லைங்களா? ஆமாம். சரி கூப்பிட்டாலும் உங்களை கூப்பிட்றேன். சரின்றாங்க. பார்த்தீங்கன்னா 2 நாளில் சிஎம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தின தேதியில் நீங்கள் சென்னை வந்துடணும்னு உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்க தமிழ்நாடு அரசு ஜீப்பு இங்கே ஒரு சர்ச்சில் வந்துச்சு. வந்து பெரிய அதிசயமாக இருந்தாங்க. அப்போ இந்த சர்ச்சில் பழைய சர்ச்சில் வந்து அப்படியே உட்காந்தாங்க, ஜெபித்தாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணி. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்கு சொன்னார், இதுக்கு கேட்டு பொழுதுக்கு நீங்கள் கம்பிவேலி சுற்றி போட்டுக்கிறீங்க, கேட்டு என்ன போடுறீங்க, எங்கள் வீட்டில் கேட்டு இருக்குது, ஒரு ஆம்னி ஒரு டாட்டா சம் வச்சு நீங்கள் தூக்கி வந்துங்க அப்படின்ட்டு. சரிங்க சார் அப்படின்னா. உடனே அதே போல்
காலையில் 7 மணிக்கு வந்து ஜம்னாரு, 10 மணிக்கு கேட் வந்துச்சு. இன்றைக்கி அதே கேட்டு தான் இன்றைக்கி 18 வருஷம் வச்சு. பிறகு 3 நாளில் அந்த அம்மா கூப்பிட்டு 2 நாள் கூப்பிட்டு வந்து 2 வச்சாங்க. மீண்டும் வீட்டில் வச்சு வைக்கும்போது உங்கள் கூட 4 பேர் போட்டி உங்களுடைய 3ஆவது முறை பழமையில் உள்ளவாங்கன்னு சொல்லுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படிங்களா, சரி பரவாயில்ல. சரி, நீங்கள் அங்கே போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணி ஜெர்மனி செல்லம் போயிட்டாங்க. போய் வெளியில் உட்காந்துக்கிறாங்க. அம்மா 10 மணிக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க கரெக்டாக 11:15 உள்ளே கூப்பிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உடனே பழமையில் கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிறாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக், அன்றைக்கி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு பழமையில் வர சொல்லணும். எல்லாம் ஃபைனலில் பார்த்துட்டு பழமையில் நீங்கள் தான் டைரக்டர் அப்படின்ட்டாங்க. உடனே அப்போயே பச்சைங்களை கையில் போட்டு உடனே நேராக ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து செபிக்கிறாங்க. செபித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. பெரிய எனக்கு அதிசயம் சொன்னாங்கன்னா, அங்கே 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 23வது படிங்க. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கும்படி பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். தேவனுடைய ஊழியக்காரருடைய தரிசனத்தை தேடும்படியாக அநேக பிரஜாதி மக்கள் வருவது காரணம் என்ன? ஆண்டுடைய அந்த ஆசிரத்தை பெறுவதற்காக இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரை தேடுவது காரணம் என்ன சொன்னால், முகத்தில் தேவனுடைய ஆவியானவர் இங்கே கிரி செய்வார். அதான் வசனம் சொல்லுவார். உடனே அவர் சொன்னார், வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு எவ்வளோ பணம் வேணும் கேட்டாங்க. இல்லைங்க, பணத்துக்காக நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம். வாங்கிக்கிறீங்களா? 2 லட்சம். இல்லை, பணம் உங்களோடு இருக்கட்டும், எனக்கு பணம் தேவை. எங்களுடைய ஆலயத்துக்கு கண்ணு தெரியாத வராங்க, நடக்க முடியாத வராங்க, எல்லாரும் கூலி வேலைக்கு போகிறப்படி வராங்க. அவங்களுக்கு நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்படிங்களா, பரவாயில்ல, சரி. அப்போது எத்தனை பேர் சொன்னாங்க? 25 சீலை, 25 வேட்டி அப்படி சொன்னோன்னே, இதுதானா? ஓகே, நான் எடுத்தாங்க. எடுத்து கொடுத்து இன்றைக்கி 18 வருஷம் ஆச்சு. கரெக்டாக இன்றைக்கி 24 நைட்டு இங்கே கூட்டம். எப்போவுமே 24/12 ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகை. பார்த்தா அவர் 20ஆம் தேதியே இந்த இடத்துல வந்து பொருள் வந்து இந்த இடத்துல வந்து இறங்கிடும். இன்றைக்கி 2002, இன்றைக்கி 18 வருஷம் ஆச்சு. அவர் ரிட்டையர்டாகவே 5 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து அந்த ஆண்டவருக்கென்று அந்த துணிமணி ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, சாலமோனின் இருதயத்தை தேவனாலே ஞானத்தை கேட்கும்படி பூமி ராஜாக்கள் எல்லாரும் முக தரிசனத்தை தேடினார்கள். ஏன் இன்றைக்கு முக தரிசனம் கிடைக்கிறது? ஏன் இன்றைக்கு இந்த காரியத்தை தேவன் செய்கிறார்? நாம் இன்றைக்கு ஆண்டுடைய ஆலயத்தில் நம்ம ஒவ்வொருவரும் செபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டுடைய பாதத்தில் நாம் இந்த நாட்களில் வசனம் சொல்லுது. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. 1 வசனம் 2 நாளாகவும் 7:1 எடுத்து வாசிக்கும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் நிறைவேற்று. யார் ஆணுடைய ஆலயத்துக்கு வருகிறார்களோ அவளுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். அதான் வசனம் சொல்லுவாங்க. அடுத்த சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி வழிபடுத்த இறங்கு. அந்த அக்கினி இறங்கும் பொழுது யாருமே பக்கம் நிற்க முடியாது. நானும் நிற்க முடியாது. நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களோ யாருமே இருக்க முடியாது.
அதான் வசனம் யாருமே நிற்க முடியாத காரணமானது தேவன் ஆவியானவர் அப்படியே இறங்கி வந்து நமக்கு காரியங்களை வாய்க்கப்படுகிறார். 2 மாதத்துக்கு முன்பாக ஒரு சகோதரனை காணவில்லை திருப்பூர்ல. தன் கொஞ்சம் மன அழுத்தம், பழஞ்சி வளையம் பார்த்தீங்கன்னா மைசெட்டு, கோமதி மைசெட்டு வச்சிருக்காங்க, பார்த்துக்கலாம். அவருடைய பையன் வந்து மன அழுத்தம். திடீரென்று வீட்டில் எந்த நேரம் எப்பவுமே அம்மா வந்து ஜூடா சாப்பிடுவாங்க. 35 வயசு பையனுக்கு கல்யாணம் இல்லை, 35 வருஷம் வரைக்கும் அந்த பையனுக்கு ஜூடா டீ தரணும், ஜூடா சாப்பாடு கொடுக்கணும், காலை மதியம் 3 நேரம். அம்மா வந்து கொஞ்சம் அப்படியே காய்ச்சல் படுத்துட்டதால பழைய சாப்பாடு வச்சு அந்த பழைய சாப்பாடு வாங்கி எடுத்து அப்படியே தூக்கி கொட்டிட்டு அப்படியே ஸ்பீடாக ரோட்டில் போயிட்டாங்க. போன பையனை 3 நாளாச்சு காணோம். ஐயோ எங்கள் பையனை காண பையனை காண அம்மா மன அழுத்தமாயிடுச்சு. அப்பா ஒரு பக்கம் அப்படி தங்கச்சி ஒரு பக்கம் எல்லாரும் உடனே ஓடி இங்கே வந்தாங்க. வசனம் சொல்லுது 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 40 வருஷம் பாருங்க. இப்போது என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்துக்கு உங்களுடைய கண்கள் திறந்தைகளும் உங்களுடைய செவி கவனிக்குமாய். நாம் என்ன காரியத்தை ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லி நாம் செபிக்கிறோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றதுக்கு தேவனுடைய ஆலயம். அதான் சொல்ல முடியும். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நிகழ்ச்சி பார்க்கறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் யாரெல்லாம் வந்து பயபக்தியோடு செபிக்கிறார்களோ அந்த காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார். வந்தாங்க ஜெபனா ஒரு குரூப், அங்கே எல்லாம் தேடுறாங்க, ஒரு குரூப் இங்கே வந்து ஜெபிக்கிறாங்க. ஏன் சொன்னால் நாம் ஒரு காரியத்துக்காக நாம் செபிக்கும் பொழுது அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய செவிகள் கவனித்து கொண்டிருக்கிறது. வந்து ஜெபனா பையன் பெருமனூர் போர்டு இருக்குது, போர்டு கீழே படுத்துக்கிறாப்புல, சட்டை இல்லாமல், சட்டை எடுத்து மேலே கொண்டு போடுறது. இங்கேருந்து செபிக்கிறோம், செபித்துடனே இதெல்லாம் உண்மையாக நடச்சாமா, போய் பேச முடியும். பருவந்து உடனே அந்த சகோதரனுக்காக செபிக்கும்போது பெருமனூர் பஸ் ஸ்டாண்டில் பெருமனூர் போர்டு பக்கத்தில் ஈரோடு அந்த பெரிய ரோட்டில் அந்த போர்டு வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல கிழக்கு பகுதியில் போர்டு கீழே படுத்துக்கிறாப்புல, இயேசுவின் நாமம் அப்படியே படுத்துருக்கு. யார் தேடுறாங்க போய் சீக்கிரம் அப்படியே அவங்க அங்கேயும் தேடுறாங்க. புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, எல்லா பக்கம் தேடுறாங்க. புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் தேடிட்டு உடனே பெருமனூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த போர்டு ஓடுறாங்க. உடனே சட்டையோட பெருமோட அப்படியே படுத்துக்கிறாங்க. உடனே அவங்க ஃபோன் பண்ணி பெருமனூர் அந்த போர்டு பக்கத்துலேயே படுத்துருந்தாங்க. சரி, அவங்க இங்கே இருந்த நாள் இங்கே விட்டு எல்லாம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி பையனை கொண்டு வந்தாங்க. வந்து இதே இடத்துல கற்றுங்க பெரிய 3 நாள் தேடுறாங்க, கிடைக்கல. மயம் போடுறாங்க, கிடைக்கல. வெத்தலை வாங்குறாங்க, கிடைக்கல. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது அந்த அற்புதம் நடைபெறும். தேவன் அதிசயங்களை செய்வார். அதான் அந்த நாளில் வேதம் செய்கிறார். அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் நீங்கள் பாருங்கள். நம்ம ஆண்டுடைய ஆலயத்தில் நம் பார்த்தீங்கன்னா வசனம் படியுமா 11 2 நாளாகும் 7:11 இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. எந்த ஒரு காரியமானும் அனுகூலமாகும். குழந்தை இல்லையா, குழந்தை அடைக்கி எந்த ஒரு காரியமானாலும் போன மாதிரி இதே நேரத்தில் 11 மணிக்கு எங்கள் பிள்ளைக்காக ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே போய் ஆப்ரேஷனுக்கு உள்ளே போய் உடனே அங்கே உள்ளே கொண்டு போகிறாங்க. இங்கே செவல் நடைபெறுது. 10:50க்கு 10:50க்கு உள்ளே கொண்டு போகிறாங்க.
11 தாய் பிள்ளை வேற கர்த்தர் பிள்ளை வந்து குழந்தை கை கொடுத்தார். நம்ம அது என்ன அதான் வேதம் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமானாலும் நமக்கு அனுகூலம் கிடைக்கும். அது ஆண் குழந்தை பெண்கள் அதுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தாய் வேற பிள்ளை வேற பிரித்து கொடுத்தது பெரிய காரியம். இந்த கொரோனா கொள்ளை வியாதி நிமித்தமாக இன்றைக்கு அநேக பிள்ளைகள் மறித்துறாங்க, அநேக காரியங்கள் நடைபெறுவது நாம் பார்க்குறோம். இதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது யார் சொன்னால் கர்த்தர் நமக்கு விடுதலை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். எல்லாமே அவனுக்கு அனுகூலமாயிற்று. அடுத்த பாருங்க, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை பலியிடும் தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்கன்னா நாம் என்ன விண்ணப்பத்தை வைக்கிறோமோ அந்த விண்ணப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்து விடுகிறார். அதனால அதான் நான் சொல்ல முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த வருஷம் பாருங்க, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கும் கட்டளையிட்டு. வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி எல்லா பக்கமும் இன்னைக்கு வெட்டுக்கிளி வந்துருக்குது. அந்த இப்படிப்பட்ட வெட்டுக்கிளி வரும்போது ஆண்டுடைய பாதம் செபிக்கும் போது அது அப்படியே வெளியே போயிடும். அதான் வசனம் சொல்றது, வெட்டுக்கிளிகளை கட்டையிட்டு அல்லது ஜனத்துக்குள் கொள்ளை நோய் அனுப்பும் போது, கொள்ளை நோய் வருகிற பொழுது அங்கே என்ன நடக்குது பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபம் பண்ணி பார்த்தீங்களா, நாம் ஒவ்வொருவரும் ஆணுடைய பாடல என்ன செய்வது சொல்லி சொல்கிறார். தங்களை தாழ்த்தி செபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவத்தை அறிக்கை இடும்பொழுது நம்முடைய எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் விடுதலை ஆகிவிடுகிறது. அதுதான் வசனமே சொல்கிறது. வசனம் செய்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது 1 20ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தரோடு சண்டையிடுறாங்க. அந்த சண்டை இடும் பொழுது அநேகம் பேர் வேணாம் 1 20ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கும்போது 6ஆம் வசனம் மறுபடியும் காத்தில நடந்த போது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்தையாய் இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். ஒவ்வொரு இது 6 விரல், இதுல 6 விரல், இதுல எல்லாமே மொத்தம் 24 விரல். அவன் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திக்கின்றான். என்ன நடக்கு பாருங்க. தாவீதின் சகோதரனாகிய சிமியாவின் குமாரன் யோனாத்தான் அவனை கொன்றான். பார்த்தீங்கன்னா எப்படி கொல்ல முடியும்? கிறிஸ்துடைய அந்த தேவ கிருபை அருள் இல்லாவிட்டால் அவனை கொல்ல முடியாது, அடக்கவே முடியாது. அதான் வசனம் சொல்கிறேன். அதுபோல இந்த நாட்களில் அங்கே தாவீது பாவத்தை பண்ணுகிறான். ஒரு மனுஷன் பாவத்தை பண்ணும்பொழுது அந்த வியாதிகள் வருகிறது, கஷ்டங்கள் வருது, துக்கம் வருது, கண்ணீர் வருது, பிரச்சனை வருது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா பாவத்தை பண்ணும்பொழுது தாவீதின் ஞானஸ்திகான காத்துடனே கர்த்தர் பேசுகிறார். இப்போ தாவீது ராஜாக்கு போய் சொல்லு, பாவத்தை நீ பண்ணிட்டு இருக்கிற, இந்த பாவத்தை கேட்பது யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிறியா? அதை நான் கேட்பேன், நீ போய் சொல்லு என்று சொல்லி அந்த போய் காத்தை தேவன் அனுப்புகிறார். பாருங்க 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் படிமா 9. அப்பொழுது கர்த்தர்
பேசுகிறார், நீ தாவீதிடத்தில் போய் 3 காப்பாக வைக்கிறேன், ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். அப்படியே காத் தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர, நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். 3 காரியமுடைய நாட்டுக்குள்ளாக நடைபெறுகிறது, கர்த்தரை அனுப்பி வைக்கிறார் என்று அவன் சொல்லுகின்றான். காத்து கொள்ளை நோய், பஞ்சம், அநேக காரியம் நடைபெறும் என்று சொல்கிறார். அப்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற மாதிரி அது காத்துல 13 வசனம், அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது அவன் வேறொரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டான். அது நிமித்தமாக கர்த்தர் தாவீதை தண்டிக்கிறான். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொய்யும் பித்தலாட்டங்கள், அநேக காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தால் தேவன் அங்கே யாருமே கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் தேவன் அந்த காரியத்தை கேட்பார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் வசனம் சொல்லுது. அங்கே பார்த்தா நான் கொடி இடுக்கில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போதும் கர்த்தருடைய கையில நான் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில மனுஷனை மேற்கொள்ளாமலே இருக்க வேண்டும். நான் செய்த தவறு தான், நான் இடுக்கல பாவத்தில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது காத்துக்க சொல்கின்றார். அடுத்த வருஷம் பாருங்க, கர்த்தர் கொள்ளை நோய் வரப்பண்ணினார். 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. எத்தனை பேருங்க? 70,000 பேர் கொள்ளை வியாதியில் செத்து விட்டார்கள். ஜனங்கள் அப்படி செய்த பாவத்துக்காக அங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அங்கே கொள்ளை நோய் வந்து அநேக பேர் மரித்து போய்விட்டார். அதான் வசனம் பேசுறது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 15 வருஷம் பாருங்க, எருசலேமை அழிக்க தேவன் தூதனை அனுப்பினார். ஆனாலும் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து தீங்கு மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கு கிறிஸ்து அன்பார்களே, நாம் செய்த பாவத்துக்கு தேவன் மனஸ்தாபப்படுவார். நாம் செய்த துக்கத்துக்காக கர்த்தரங்கே அங்கே மனஸ்தாபப்பட்டு நமக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் அங்கே கொடுக்கும்படியாகவே கர்த்தரங்கே செய்வார். அங்கே மனஸ்தாபப்பட்டு அங்கே சங்கரிக்கிற தூதன் நோக்கி, போதும் கையை தேவன் நிறுத்த வச்சுட்டாரு. மீண்டும் மனஸ்தாபப்பட்டு தேவனை நிறுத்தும் கையை படியமா, கர்த்தருடைய தூதன் அங்கே ஓர்னானுடைய களத்தடியில தேவதூதன் நிற்கின்றான். இன்றைக்கு கிறிஸ்து அன்பார்களே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுறது உங்கள் மத்தியில் உங்க வீட்டில் நீங்க செய்யற இடத்துல தேவ தூதன் வந்து நிற்பான். கண்டிப்பா நிற்பான். நம் போக்கில மரங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். வாங்க அம்மாங்க சமையல வாங்க அப்படியே நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறாங்க. இந்த ரமாக்காக நாம் செபிப்போம். எஸ்ஆர் காந்திமதி நம்மளுடைய மகுரு உங்களுடைய யூடியூப் பார்க்குற பிள்ளைங்க நோட்டு பேர் எடுத்துங்க. எடுத்து எஸ்தர் காந்திமதி அந்த அம்மாவுடைய மகுரு வீக்கமுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாம் இப்பொழுது வீட்டில் நீங்கள் கையை நீட்டி வானத்தை நோக்கி அம்மாவுடைய எஸ்ஆர் காந்திமதி அம்மாவுக்கு சுகத்தை கொண்டு அப்படியே கை நீட்டுங்க. கை நீட்டி அம்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அம்மாவுக்கு அந்த மகுரு வீக்கம் இருக்கவே கூடாது. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க முடியாங்க.
கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஜனங்கள் விடுதலை கொடுக்கிறவர். இந்த நாளில் எஸ்தர் காந்திமதிக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியாது. கல்கூடி நாம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கும் ஆண்டவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர், சலோகத்தை படைத்த ஆண்டவர். ஆண்டவரே, இந்த இடத்துல அநேக சனலுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். இன்னைக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் வந்து ஜெபிப்பதற்கு இல்லை. இன்றைக்கு ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதும் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. யூடியூப்ல அந்த அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மாவுடைய கத்தாவே, அந்த மகர வீக்கம் இயேசுவின் நாமத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. அம்மாவுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுக்க முடியாது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட ஜெபத்தை கண்ணீரோடு ஜெபிக்கிறது. வயிற்றில் ஆண்டவரே, இந்த வயிற்றில் என்ன இருக்கிறது? வீக்கமாக காணப்படுகிறது. சாப்பிடாங்க சுவாமிக்கு இல்லை. நான் முதல் என்னதான் சுகத்தை கொடுக்க முடியாது. மகர் வீக்கம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லட்டும். என் குடும்பத்தின் காரியம் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வர கிருபை செய்கிறார். துக்கம் சந்தோஷமான ஆண்டவரே, இந்த நாள் அம்மாவுக்கு மூச்சடைப்பு மாட்டி மாட்டி இந்த ஜீசஸ் மிரக மிஷன் அநேக பிள்ளை இப்படியாக செபிக்கும் பொழுது உடனே சுகத்தை கொடுக்கிறீர். உடனே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. இயேசுவே, ஜெபத்தை கேட்கிறவரே, கண்ணீரை துடைப்பவரே, இந்த ஆரணை நேரத்தில் மோச நாளில எஸ்தர் காந்திமதி அம்மாவுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே செய்த ஜெபம் கண்கள் திறந்து எங்களுடைய செவிகள் கவனிக்கிறது. அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார். இந்த நாட்களில ஆண்டவர் நமக்கும் இதே போல காரியங்களை தேவன் செய்வார், அதிசயங்களை செய்வார். வசனம் சொல்கிறது, அங்கே தூதன் பட்டத்தை கையில் பிடித்து எருசலேம் தன் கையில் எருசலேமின் மேல் நீட்டிப்பதை கண்டார். தாவீது மூப்பரும் ரெட்டு போத்துக் கொண்டு முகம் மூப்பரம் விழுந்தார்கள். உபவாசம் முகமும் ரெட்டுடித்தீர்கள் சொன்னால் உபவாசம், ஆணுடைய பாதம் உபவாசம் வந்து செபிக்கும் பொழுது அற்புதங்களை பெற முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, குழந்தை கிடைக்கலையா, வீடு இல்லையே, வீடு கட்ட முடியலையா, வீட்டில் பிரச்சனையா, இட தகராறா, எதுவானாலும் எந்த காரியமானாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உபவாசம் போட்டு செபித்து பாருங்கள். வேலை கிடைக்கல சொன்னால் வேலை வாய்ப்பு கர்த்தர் கொடுப்பார். வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கண்டிப்பாக செய்வார். பல மறுநகர்ல மெய்யா இயேசு கிறிஸ்து மெய்யான திருச்சபை ஜோசுவா சிவகுமார் பாஸ்ட் நடத்திட்டு இருக்கிறார். அவர் இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அவருக்கு 8 குழந்தைய ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்தாரு, தத்து கொடுத்துட்டாரு. பாக்கி 7 குழந்தை. அந்த குழந்தை வந்து 2000 எனக்கு என் இடத்துல கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த பையனுக்கு 20 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த பாஸ்ட்டு ஒரு 5 ஆண்டுகளாக மேட்டூர் பகுதி ஊழிக்கு போனவர் வந்து 1 வாரம் ஆச்சு வரல. வீட்டில் குழந்தையோட பாஸ்டம் அந்த அம்மா பேர் கீதா, பல்லடம் அருளி நகர், மெய்யான திராட்சை செடி, ஜோசுவா சிவகுமார் இறந்துட்டார். எல்லாம் கரெக்டாக புள்ளிகள்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் அந்த அம்மா சர்ச்சில் குழந்தை போட்டான், அப்படியே தொட்டில் வச்சு அப்படியே கண்ணீரோடு. நான் காலையில் அதிகாலையில் இந்த ஆலயத்தில் அந்த பழையாளத்தில் 4 மணிக்கு செபிக்கும் போது கீதா சகோதரி பாஸ்டம்மா கண்ணில் அப்படியே அழுதுட்டு தொட்டலாயிட்டு. இந்த சகோதரி தொட்டலானது என்ன போது ஏதாவது வெளியில் ஏதாவது ஊழிச்சு போய் பார்த்து சரி. உடனே பெங்களூர் நாடக கடையில் போய் அரிசி 10 கிலோ, கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம்,
தோரம்பருப்பு பாஸ்பேர் எல்லாம் எல்லாம் வந்து ஒரு 1850 ரூபாய்க்கு வாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை எல்லாம் அட்டைப்பட்டியில் வச்சு நானும் பாஸ்டர் டெலிவரி வச்சு ஜம்மனி சரி போனோம். சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்பாட்டில் போய் நாங்கள் நிற்கிறோம். உடனே இந்த சபரி அதே போல் தொட்டில் வச்சாங்க. உடனே உள்ளே போன ஸ்தோத்திரமாக கர்த்தர் என்னோட பேசினாலுமா உங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் பண்ணுறோம். அந்த அம்மா அது கையில் வாங்காமல் ஓடி போய் தன் தேவனுடைய ஆலயத்தில் இதே போல சிலுவைக்கு முன்பாக போய் கண்ணீர் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டி. ஊழியக்காரர் போய் ஒரு வாராச்சு, வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் கொடுத்தீர் என்று சொல்லி அந்த சகோதரி பாஸ்டம்மா பார்த்தீங்கன்னா முழங்கால் போட்டு ஜெபனிக்கு வந்து வீடு வந்து ஐயா கத்த ஸ்தோத்திரம் ஏம்மா என்பது காலை முதல் ஆண்டுடைய பாதத்தில் கண்ணை விட்டு கதறி கொண்டிருக்கிறேன். தேவன் விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் உள்ள வச்ச நான் கேட்டது அரிசி இன்னைக்கு எப்பயாவது ஒரு 2 கிலோ கிடச்சுன்னா இந்த பிள்ளைகளுக்கு 7 பிள்ளைங்க, அந்த 7 பிள்ளைகளுக்கு நான் இன்னைக்கு கஞ்சி வச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபனாங்க. ஆனால் தேவன் செய்கிறார் எங்களுடைய உள்ளத்தில் பேசி எல்லா பொருளும் எதுவுமே வாங்காது. சோப்பு வாங்கணும், சிந்தார் சோப்பு, அரசன் சோப்பு எல்லா ஐட்டம் போட்டு கட்டி வச்சு நான் பாசம் 2 பேர் போய் குடிச்சிட்டு வந்தோம். வந்து 2 மைல் தூரம் வந்தோம். பாடம் அலங்கார் தேட்டருக்கு பக்கத்தில் எங்களுடைய நடுமாமனா இருக்கிறார். அந்த சொல்பே தெய்வாள் கிட்டான் அந்த உடனே ஃபோன் பண்ணுறாரு, ஐயா எங்கே இருக்கிறீங்க, இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு. இப்போ நான் பரவாயில்ல அருகிலேருந்து வந்துக்கிறேன். அப்படிங்களா, சரி வாங்க, எனக்கு இந்த வருஷம் போனஸ் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிது, கவலை ஓட்டு வச்சுக்க வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் நாங்கள் வீட்டுக்கு நீ வர, நீங்கள் அலங்கார கடையில் வந்து நில்லுங்க, நான் வந்து கவர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே போல் வந்தால் அந்த மணி 5:30 சாயந்தரம் வந்து கவர் வாங்கின ஜம்னிட்டு அப்படியே வந்தோம். வந்து அங்கெல்லாம் பிரிக்கல, அந்த சர்ச்சுக்குள்ள வந்து பிரித்து பார்த்தேன். 6500 கத்தர் கொடுத்து 3 மடங்கு. இதெல்லாம் உண்மையான சம்பவம் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாம் ஒரு காரியத்துக்கு தேவனுக்கு நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதுக்குள்ள பலனை ரெட்டிப்பாக ஆண்டுடைய பலன் பெற முடியும். அதனால வந்து பிரிச்சு பார்த்தா 6000 காணிக்கை கொடுக்கப்படாது கவரில் போட்டு. நாங்கள் எவ்வளோ செலவானா 1850 நாங்கள் செலவானோம். அது 3 மடங்கு தேவன் அற்புதங்களை செய்தார். ஏன் நாம் இந்த காய் சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக அந்த களத்தில் தேவன் அப்படியே நிற்கிறாரு. தாவி போய் பார்த்தீங்கன்னா படிமா 17 தாவீது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொல்லுவன் நான் அல்லவோ, நான் தான் பாவத்தை செய்தேன், என்னம்மா பொல்லாப்பு நடப்பித்தேன். ஆடுகள் என்ன செய்தது, என்னுடைய ஆத்துமாக்கள் என்ன செய்தாங்க, என் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, நான் தான் பாவத்தை செய்து விட்டேன். அந்த பாவத்தை பண்ணுகிற பொழுது நமக்கு புடுப்பட்ட காரியங்கள் தான் நடைபெறும். பாவம் பண்ணவே கூடாது. நான் ரேசை கடையில் வேலை செய்யும் பொழுது 23 வருஷம் வேலை செஞ்சேன். பொங்கல் தான் வேலை செஞ்சேன். தொடக்க வேலைமை கூட்டு வங்கியில் ஒருவரு கூட அரிசி கம்மியான போட மாட்டேன், ஒருவர் கூட மண்ணெண்ணெய் கம்மியாக நம்ம ஊற்ற மாட்டேன், ஒருவரு கூட சர்க்கரை கம்மியாக நம்ம போடவே மாட்டேன். சர்க்கரை வந்து கம்மியாக போட மாட்டேன். யாராவது போய் கந்துக்காரங்கிட்ட வட்டி பணம் வாங்கி அந்த அந்த அது கூட குறைவை நான் நிவர்த்தி செய்வேனே தவிர பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் இங்கே இந்த ஏரியா போய் எல்லாம் வைக்கிறாங்க பாலராஜ் எப்படி இருந்தாருன்னு சொல்லி அவன் ரேஷன் கடையில் உண்மையாக இருந்தான்னு சொல்லுவான். அரிசி பொருளும் உண்மை, சக்கரை உணவும்போது, கோதுமை உணவும்போது, மைதா ரவை மண்ணெண்ணெய் ஊற்றும் போது, பெசல் அரிசி வரும்பொழுது கையை தொடவே மாட்டான்.
ஒவ்வொரு ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கு குறைவாக போடுவாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய 98 கிலோ தான் இருக்குது சர்க்கரை, 97 தான் அரிசி இருக்குது. ஆனால் அந்த 3 கிலோவை சரி செய்வதற்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கந்து வட்டிக்கு வாங்கி அதை நிவர்த்தி செய்யும். இன்றைக்கி கந்துக்காரங்க இன்றைக்கும் இருக்கிறார், பணம் வேணும் கேட்பாரு, இல்லை வேண்டாங்க. ஆனால் ஏன்னு சொன்னால் அந்த பாவத்தை செய்துவிட்டால் நமக்கு தண்டனை வரும். இன்றைக்கி எங்கூட இருந்தையில எல்லாமே இறந்துட்டாங்க. எங்கூட ரேஷன் கார்டு இருந்து போனோமே இறந்துட்டாங்க, கூட வேலை செய்யலாம். ஆனால் இன்றைக்கி என்னுடைய டெஸ்ட்டு நீங்கள் போய் டெஸ்ட்டுக்கு போகிறதில்ல. சுகரோ ப்ரெஷரோ கண் மங்கலம், 56 வயசாச்சு, கண் மங்கலம் அல்லது ஏதாவது வியாதியோ எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய அந்த தேவ பிரசனம் நமக்குள்ளாக, நம்முடைய இருதயம், நம்முடைய கண்கள், நம்முடைய எல்லாமே தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கும் பொழுது வியாதி எது வராது. சுகர் மாத்திரையோ ப்ரெஷர் மாத்திரையோ, ஒரு வீட்டுக்கு போகும்போது சக்கரை கம்மி போடுங்க, இல்லை நீங்கள் அதிகமாக போடுங்க, உடனே உப்பு அதிகமாக எதுங்க நீங்கள் எப்படி உடம்பு பரவாயில்ல நாங்கள் ஏன்னு சொன்னால் எந்த வியாதியுமே இல்லை. எந்த வியாதியும் இல்லாதபடி நாம் இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம். நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனை, துக்கம், தொல்லை, கண்ணீர், பிரச்சனை ஒவ்வொருக்கும் வரும். அதான் வசனம் இங்கே சொல்கிறது. வயசான வந்து 2 லைஸ் கொடுக்கணும், வயசாக வந்து அழகாக சக்கரை கொடுப்பாரு, சும்மா கொடுத்துடும், காசு வாங்க மாட்டோம். காரணம் சொன்னால் அந்த மன உருக்கம் நமக்குள்ளாக இருக்கும். அதான் வசனம் சொல்லுங்க பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது, என் தேவனாய் கர்த்தர் பார்த்தீங்கன்னா இதோ என் ஆடுகள் என்ன செய்தது, என் தேவனாய் கர்த்தர் வாதிக்கும் நம்முடைய கரம் ஜனத்துக்கு விரோதமாய் இராமல் எனக்கும் தகப்பன் வீட்டுக்கும் அவன் எனக்கு வரட்டும், எனக்கு வரட்டும். அங்கே எங்கள் பெரியவனுக்கு 2 பெண் குழந்தை, மீண்டும் 30 பெண் குழந்தை வந்துருக்குது. நாங்கள் கத்தில் ஒரு மனஸ்தாப்பட்டோம். அநேக பேர் 100 நாள் வேலையில் பேசுகிறாங்கம்மா, பாஸ்ட்டு அநேக பேருக்கு வேட்சை கொடுக்குறாரு, அரிசி கொடுக்குறாரு, பருப்பு கொடுக்குறாரு, எண்ணெய் கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, மீண்டும் ஒரு ஆண் குழந்தை கிடைக்கலையே. எல்லாம் 100 நாள் வேலையில் மஞ்சப்பூர், ராஜி நகர், கலிமைப்படையா இங்கே இருக்கிற எல்லா ஊரும் மிகுந்த மனஸ்தாப்பட்டதாக நேற்று அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை பாக்கியம்லாம் இருக்காங்க. ஆணாம் சரி பெண்ணாம் சரி தேவன் கொடுத்துக்கிற கிருபை அல்லையா, அது தேவன் கொடுக்கிற காரியம். அது ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி தேவன் அதுக்குண்டான காரியங்களை நமக்கு வியாதி இல்லாமல் இருப்பது, அதே நமக்கு ஒரு சந்தோஷம். அதுபோல தான் இந்த விரோதமான காரியம் எனக்கு வரட்டும் என்று சொல்கிறான், என் வீட்டுக்கு வரும் என்று சொல்கிறான். வசனம் சொல்ற அர்த்தம் பாருங்க. அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். ஒர்னான் திரும்பி பார்த்தான். அவனுடைய 4 குமாரரும் அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். ஒரு நாளுடைய களத்தில் ஒரு தோட்டத்தில் வந்து தேவதன் கருமல் பட்டை வச்சுக்கிறாரு. அந்த தோட்டத்துக்காரன் அந்த தேவனை பார்க்க முடியவில்லை. என்னால் அவர்களுக்கு அந்த தேவ பிரசனம் இல்லை. இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த தேவ பிரசனம் உண்டு. அவங்க எத்தனை 50 ஏக்கர் வச்சுக்கலாம், 10 ஏக்கர் வச்சுக்கலாம், அவங்களுக்கு சொத்து 100 கோடி இருக்கலாம். ஆனாலும் அந்த தேவ பிரசனம் அவளுக்கு கிடைக்காது. ஒன்றுக்கு முதலாத குப்பைகளும் தூசிலாம் தேவன் அந்த ஆவியானவன் உங்களுக்குள்ளாக கிரி செய்வார் அல்லையா. அதான் வசனமே சொல்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அங்கே பார்த்தோம் போராடித்து கூட பயந்து நடுங்கி ஓடி போய் ஒளிஞ்சிட்டு அடுத்த பாருங்க. வந்தபோது கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். ஆமென். தாவீதுக்குள்ள விசேஷமாய் பாவத்தை பண்ணாலும் அவன் விசேஷமாக இருக்கிறது. அதுக்காக போய் பாவத்தை பண்ணக்கூடாது. அதனால் வந்து மன்னிப்பு கேட்டான். அதனால அங்கே தேவ தூதன் அங்கே நிற்பது அங்கே பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே இருக்கிறான். ஒரு தேவனுடைய ஆலயத்தை ஒரு பலிபீடத்தை கட்டும் வரை அந்த தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது தேவன் நம்மோடு இருந்து வழிநடத்துவார் அல்லையா. அதான் வசனம் சொல்லுது, நான் நடந்து வந்த பாதைகள் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்
பணம் வைத்திருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவ கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானவர் உங்களுள்ளாக இருந்தால் வெற்றியோடு ஒவ்வொரு காரியத்திலும் செய்வோம். அந்த நிலத்தை ஒரு நேரத்தில் நிறைய பொண்ணை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அவன் தாவீது என்ன பண்ணிக்கிற பாருங்க. 3 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 26 வசனம். அங்கே 1 நாளாகவும் 21, 26. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கிறிஸ்துவின் அன்பானே, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். பிரசங்கி 11:1 சொல்லுது பாருங்க, நல்ல வசனம். பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணி மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அந்த பலன் கிடைக்கும். உடனே நமக்கு 1 லட்சம் கிடைக்காதுங்க, உடனே நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்காது, உடனே ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது, உடனே நமக்கு ஒரு வீடு கட்ட முடியாது, உடனே நம்ம எல்லா காரியம் செய்யணும் சொன்னால் கிடைக்காது. அப்படி நம்ம கிடைக்கும் சொல்லி நீங்கள் திருநீங்கன்னா சிறைச்சாலைக்கு போய்வீங்க. அதனால் உங்களுக்கு கேவலமாக அடுத்தடைய பணத்துக்கு அடுத்தடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. தேவனுடைய காதில் முழங்கால் படிட்டு கேட்கிற காரியங்கள் மட்டும் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணணும். 20 ஆண்டுகளாக 23 வருஷம் 24 வருஷம் ஆச்சு. 23 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு சோலாருக்காக ஜெபம் வந்தோம். சுடுதண்ணி வேணும் ஆண்டவரே, பச்சை தண்ணி வேணும் ஆண்டவரே. பச்சை தண்ணி இருக்குது, சுடுதண்ணி வேணும். எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணோம்? 23 வருஷம் ஜெபம் பண்ணுறோம். ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஒரு குடும்பம் தாங்க வாங்க. நாம் இருந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு டாக்டருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சவரிக்கு கழுத்து திரும்ப முடியாது. வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் 8 லட்சம் தான் செலவு. அடுத்து இன்னொரு 3-4 லட்சம் தான் கழுத்து ஆப்ரேஷன் பண்ண முடியும். நேராக கீழ்பட்டிக்கு வந்தாங்க. ஜெபம் பண்ண உடனே என்ன போய் ஜெபிக்கணும்னு சொன்னால் ஏற்ற முடியாது. நாங்கள் சிஎஸ் இருக்கிறோம், வேத வசனங்கள் தெரியும், நீங்கள் என்ன போய் ஜெபி சொன்னீங்க முடியாது. உடனே கூட கூட்டம் சொன்னார், எண்ணெய் பூசி ஜெபித்தா மட்டும்தான் இங்கே சும்மாங்க. எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க, துணியெல்லாம் எரிப்பாங்க. இதை நாங்கள் ஏற்ற முடியாது அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல ஜெபம். உடனே அந்த டாக்டரு சகோதரி அம்மா அப்பா, என்னம்மா வெறும் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால என்னம்மா பிரச்சனை? நான் எவ்வளோ நமக்கு 8 லட்ச ரூபா செலவாச்சு. 1 லிட்டர் தேங்காய் வச்சு ஜெபம் பண்ணி அவர் கொடுக்குறாரு, நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். சரின்ட்டு கடைக்கு போனாங்க. நேராக நாடக கடைக்கு போயிட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க கேட்குறாரு, நல்ல இடத்துக்கு வந்து ஒரு சுகமாயிடும். துணி கடைக்கு போனால் அங்கே ஒரு சாட்சி, பிஸ்கட் கடைக்கு போனால் அங்கே ஒரு சாட்சி, சக்கரை கடைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 3 கடை ஏறி இறங்கிறாங்க. எல்லாமே சாட்சியாக சொன்னாங்க. நல்ல இடத்துக்கு வந்து உங்களுக்கு சும்மா கொடுத்துருவாங்க. வந்து ஜெமனி சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் கொடுத்தாங்க. வயிற்றுலேருந்து அப்படியே மருந்து வெளியே வந்தது. கழுத்து அப்படியே திரும்பிச்சு. அந்த சவரி ஆட்சி பண்ணாங்க. அதிசய குடும்பம் பிரமித்தாங்க. திருப்பூர்ல லாட்ஜ் கூட தங்கி அப்படியே தூங்கி எழுந்து காலையில் வந்தாங்க. ஜமனாங்க. உடனே சொன்னாங்க, எவ்வளோ லட்சம் சார் பணம் வேணும்? இல்லை, பணத்துக்காக நான் இதெல்லாம் ஊழியம் சொல்லுங்க. கட்டெடுக்கிறார், 50,000 கட்டெடுக்கிறார். இல்லை. 1 லட்சம் இல்லை. நான் 23 வருஷம் சோலாருக்காக ஜமனிக்கிறோம். சோலார் போட்டு உங்களால் கொடுக்க முடியுமா? ஐயோ, இப்போ நாங்கள் இங்கே இருந்து எல்லா வேலையும் முடிச்சு போகிறோம். 5 நாள் தங்குறாங்க. பொங்கலில் இன்ஜினி ஒர்க்ஷாப் கூட்டு வந்து அளந்தா மீண்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமான் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வெள்ளிக்கிழமைங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது சோலார் எல்லாம் மாட்டிடுச்சு. வந்து நன்றி தெரிச்சு. பட் இன்னைக்கு அவங்க தொடர்ந்து அந்த குடும்பத்தார் அநேக ஜனங்கள் வாங்கிட்டாங்க. பூர்ண விடுதலை கொடுத்தாங்க. 1,50,000 ரூபாய்க்கு சோளம் பண்ணி இன்னைக்கு வகிற ஏழை பிள்ளைகள் நாங்களே வந்து அடுப்பிச்சு வச்சுட்டு இருந்தோம் வீட்டில். நான் எல்லாமே இன்றைக்கி எங்கள் குடும்பம் இன்றைக்கி சபை விசுவாசியாக நோய்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வந்து இன்றைக்கி நல்லா நல்லா குளிச்சு
என்ன ஜெபம் பண்ணி குளிச்சு கடந்து போறாங்க. காரணம் சார், தேவனுடைய பாதம் விண்ணப்பத்தை வைத்து நாம் செபிக்கும் பொழுது அதுக்குண்டான காரியத்தை தேவன் செய்கிறார். அதான் வசனம் இங்கே சொல்கிறது. பார்த்தீங்கன்னா பலிபீடத்தை கட்டி அங்கே விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் மறு உத்தரவு கிடைக்கிறது. நீட் தேர்வு எழுதினீங்கன்னா ஜெர்மனி பாருங்க, நீட் தேர்வு போலீஸாக கிடைக்கும். அது மாதிரி வீடு கட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜெர்மனி அந்த மறு உத்தரவு தேவன் கொடுப்பார். அது விசுவாசிக்க வேண்டும். நம்ம பாருங்க, தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே பார்த்தீங்கன்னா எபூசிய ஒர்னான் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளின தரிசனங்களோடு ஊழியம் செய்ய முடியாது. தரிசனம் ஆலயத்துக்கு வர முடியாது. தரிசனம் நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள நுழைய முடியாது. தரிசனம் தரிசனம் தரிசனம். அந்த ஆண்டவர் அந்த தரிசனத்தைக்குள் வந்த தேவ கிருபையை அருள்வார். பரிசுத்த ஆவி உங்க மேல வரும். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயம் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் சாட்சிகள். நான் பொங்கல சாட்சியா இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு கிராமத்தில் சாட்சியா இருங்க. அதான் வேற ஒண்ணுமே இல்லை. நான் பொங்கலோட சாட்சியா இருக்கிறேன் கர்த்தருக்குள்ளாக. அதே போல நீங்களும் உங்களுடைய கிராமத்துக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கிராமத்துக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக வசனம் செய்கிறது அவருக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவி பெற்று சாட்சியாக வாழ வேண்டும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை அவன் சாட்சியாக இருக்க வேண்டும். எப்படி எம்ஜிஆர் இருந்தாலும் அப்படி பேர் சொல்லுதல்லவா, கர்நாடகா இருந்தாலும் அப்படி பேர் சொல்கிறாங்க அல்லவா. ஒவ்வொருவரும் ஆபரம் லிங்கம் பாருங்க சாட்சியா இருக்கிறார். ஒவ்வொரு தினகரையை பாருங்க சாட்சியாக, ஒவ்வொரு இறந்தவர்கள் அத்தனை பேரும் சாட்சியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சாட்சியாக நம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வசனம் செய்கிறது. கண்கூடி நாம் செவிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. சால்மோன் இடத்துல ராஜாக்கள் பிரபுக்கள் அப்படி முக தரிசி கேட்க வந்தார்கள். விடுதலை விடிக்க சக ராஜஸ்ரீ வந்தார்கள். அவள் பிரமித்தாள் என்று வேதத்தில் பண்ணி தாவீது பாவத்தை பண்ணினான். ஆண்டவரே 76,000 பேர் செத்து போயிட்டாங்க. நான் தான் பாவத்தை பண்ணேன், என் சனங்கள் என்ன பாவத்தை பண்ண சொல்லி கேட்க ஒரு தேவனை அனுப்பினீர். அதே போல நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் மன மகிழ்ச்சியை குடிப்ப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் கண்ணீரோடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற மேல பரிசுத்த ஆவியை ஊட்ட முடியாமல் அந்த பரிசுத்த ஆவி வருகிற பொழுது அவர் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. அவருடைய வாழ்க்கையை மாறிவிடுகிறது. அவருக்கு கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையை பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று கண்ணீரோடு கர்த்தாவே நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தார். என் வாழ்க்கை மாறி, என் வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படியான ஒரு கசப்பு வந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கையில பிசாசு விளையாடி விட்டான் என்று சிலவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கொடியேற்று ஜெபிக்கிறோம். ஆகாரத்தை தண்ணி மேல போடு. அநேக நாட்கள் பலன் பிரசங்கம் 11:1 சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செபித்தால் வேணும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லு. ஆண்டவரே, இன்றைக்கு உலகம் முழுவதும் 825 நாட்கள் கொள்ளை வியாதினால ஜனங்கள் படுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. ஆண்டவரே, அப்பா இறந்தால் மகன் போய் பார்க்க முடியாது, மருமகள் போக முடியாது. ஆண்டவரே, மகள் போக முடியாது, மகன் போக முடியாது. அம்மா அப்பா மறைந்து விட்டால் அப்படி பிள்ளைவை பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆண்டவரே, இன்றைக்கு ஜேசி பட்டு குழி தோண்டி அப்படியே தூக்கி வீசுறாங்க. இன்றைக்கு 5,50,000 பேர் மறித்து போய்விட்டார்கள். பல கோடி கணக்கு இந்த கொரோனா கொலைவியாதி வந்து விட்டது. இன்றைக்கு வட மாநில கத்தா வெட்டுக்களை வந்திருக்கிறது.
மனஸ்தாப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். நீ மனஸ்தாப்படுவீர் ஆண்டவரே. சீக்கிரத்தில் கத்தாவே ட்ரெயின் ஓட வேண்டும், விமானங்கள் பறக்க வேண்டும், சீக்கிரத்தில் ஆண்டவரே பஸ் ஓட வேண்டும், சீக்கிரத்தில் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட வேண்டும், சீக்கிரத்தில் கத்தாவே ஆண்டவரே ஸ்கூல் எல்லாம் திறக்கப்படும், பிள்ளைலாம் ஆண்டவரே தன்னுடைய ஞானம் கல்வியறிவு இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கத்தாவே இந்தியாவில் 135 மக்கள் கண்ணிட்டு கதறி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு காலேஜ் இல்லை, இன்றைக்கு ஸ்கூல் இல்லை, எல்கேஜி யூகேஜி இல்லை. பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகள் தன்னுடைய அம்மா அப்பா கத்தாவே இன்றைக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் கத்தாவே +2 பரீட்சை 10th பரீட்சை எந்த முடிவில்லாமல் இருக்கிறாங்க. அடுத்த படிப்பதற்கு எந்த முடிவில்லாமல் இருக்கிறாங்க. நாளில் கத்தாவை கண்ணீரோடு நாங்கள் செபிக்கிறோம். கத்தா ஒன்னாவுடைய களத்துல அந்த தேவதை இறங்கியது போல இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவதை இறங்க முடியாத செபிக்கிறோம். சீக்கிரத்தில் வழிபாடு தலங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சுற்றுலா ஸ்தலங்களை வேலை செய்ய வேலையில படி கத்தாவை பசி பட்டியோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவரே கத்தாவே வழிபாடு தலங்கள் திறக்கப்பட கிருபை செய்வீராக. தேவ ஊழியக்காரர்களுக்கு பசினால் பட்டினால் இருக்கிறார்கள். சுவிசேஷ ஊழியம் சொல்ல முடியாமல் கத்தா வீடுகளில் கத்தா முடங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய பாருங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்ற கிருபை செய்கிறார். சீக்கிரத்தில் கத்தாவே இந்த லாக்டவுன் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது, இதை மாற்றுவீராக. சீக்கிரம் மாற்றி ஆண்டவரே. பிள்ளைகள் எங்கேயும் வெளியே போக முடியாத சூழ்நிலை, ஆராய் நடத்த முடியாத சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை ஆண்டவரே. மாற்றத்தை கொண்டு வர கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளில் கத்தா உடைய பாருங்கள் செபிக்கிறோம். கடையில் மாட்டுவீராக. இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசை நல்ல வார்த்தை வசனத்தை கொடுத்தேன். அந்த வசனத்தை பிள்ளையோடு பேசுகிறேன். நான் பேசுகிறேன், நீ பேசுகிறீர் ஆண்டவர். நாங்கள் தூசிகளும் குப்பைகளாக இருக்கிறோம். தாவீது சொன்ன போல நாங்கள் மறுதேசிகளாக இருக்கிறோம். மகன வீக்கத்தோடு இருந்த எஸ்என் கத்தாவை காந்திமதிக்கு சுகத்தை கொடுப்பீர் என்று கண்ணீரோடு நாங்கள் சேமிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசைப்படாங்க. வாழை பிள்ளைகள் ஆசைப்படாங்க. திருமணமாகட்டும், திருமணமாக இருந்து கத்தாவே போராட்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக சேமிக்கிறோம். நல்ல மாற்றத்தை கொண்டு வர கிருபைசாங்க. சேவனை பிள்ளை சுனியம் மந்திரங்கள் கத்தர்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக சேமிக்கிறோம். கேன்சர் கட்டி, வயிற்றில் கட்டி, தலையில கட்டி, மார்பு புற்றுவியாதி, உதிர்போக்கு, ரத்தப்போக்கு, வயிற்றுப்போக்கு, அநேக சகல்கள் வியாதிகள் உண்டு. அந்த வியாதி விடுதலையாக ஐசமான வச்சுக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒட்டத்தில் கத்தாந்த சாந்தமணி வச்சுக்கிறாங்க காணவளையம். அந்த சபைக்கு ஐஸ்வரத்தை வெளியே கொண்டு வர கிருபை செய்வீராக ஆண்டவரே. இன்னுமாக கடன் தொலையோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாம ஜபங்கள் நல்ல ஸ்தோத்திர பலி சொல்லி